இட்டுபோட் சினிமாவில் இந்த நம்ம நிமிஷம் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து திரும்பவும் வந்து ஸ்டேஜில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. 16 லட்ச ரூபாவை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க ஸ்டேஜ்க்கு வந்து வராங்க. ஸோ வழக்கமாக வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவாங்க எல்லா சீசன்லேயும். ஏன்னா அவங்க மிட் வீக்லேயே வந்து போகிறனால கமல் சாரை மீட் பண்ணிட்டு போவாங்க. இப்போது வந்து அவங்க கமல் சார்கிட்ட பேசும்போது ஒரு செம்ம ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொன்னாங்க. அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு. ஸோ அது கேட்கும்போது ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அது எதுக்கு சொன்னாங்க அண்ட் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன் வந்து இந்த பணப்பொட்டி எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கமல் சார் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங் கிடச்சிருச்சு. ஸோ நான் வந்து 96 நாள் இருந்துட்டேன் அந்த வீட்டில். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு நானே கிஃப்ட் கொடுத்துட்டேன். ஸோ அதை வந்து நான் எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் வேறு லெவலில் இருக்குது சார் எனக்கு சப்போர்ட்டு. நான் தான் லூசு மாதிரி உள்ளே வந்து கைத்தட்டலை நம்பிட்டு இருந்தேன். ஸோ கைத்தட்டலோட எனக்கு வேறு லெவலில் என்னை வச்சு கொண்டாடுறாங்க சார் மக்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே வந்து பண்ணலை இப்படி ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வாங்கின அடியோட அவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அவங்களுக்கு வெளியே பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. எல்லோரும் என்ன வந்து ஃபீனிக்ஸ் பூர்ணிமா அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே, சரி உங்கள் மனசில் என்ன இருக்குது, இந்த வீட்டிலேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சார் பியூரான ஒரு நட்பை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். மாயாவை பற்றி வந்து சொல்கிறாங்க. வெளியே அந்தப்புறம் வந்து அவங்க மேலே இருக்கிற அந்த தாட்ஸ் வந்து மாறுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து நான் பார்த்தேன். ஆனால் அவங்க மேலே இருந்த ரெஸ்பெக்ட் எல்லாமே வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. லைஃப் லாங் வந்து நான் அவங்க கூட வந்து ஃப்ரெண்டாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஃப்ளாஸை வந்து நான் பண்ணாத தப்பை வந்து நான் பண்ணேன் அப்படின்னு ஒரு தப்பு இந்த வீட்டில் சொல்லி, அந்த தப்பையே வந்து இவங்க என்னோட ஸ்ட்ராங்காக வந்து ஒரு விஷயத்த மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் டவுன் ஆகி திரும்பி எழுறதை வந்து மக்கள் வந்து கொண்டாடுறாங்க ஃபீனிக்ஸ் பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பியாக அவங்க சொன்னதை பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறமா சார் நான் இப்போது லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட்டை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இன்சிடெண்ட்டை வந்து சொல்கிறாங்க. அதுதான் ஷாக்கிங்காக இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் படத்தோட ஷூட்டிங்க்கு வந்து போயிருந்தாங்க போல். அப்போ அந்த ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜிப்லைன், அதாவது மேலே தொங்கிட்டே வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அதுலேயே நம்ம சர்ன்னு போவோம். ஸோ அது வந்து இந்தியாவிலே வந்து ஒன் ஆஃப் த இல்லை, அதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய ஜிப்லைனாக. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க ஷூட்டிங் போகணுமா, கிளைமேட்டே வந்து சரியில்லையா. பட் இருந்தாலும் வந்து அதை கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க கையில் வந்து கோப்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க போல். ஸோ அதை கையில் பிடிச்சிட்டே அந்த ஜிப்லைனை வந்து தொங்கிட்டே வந்து போயிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் போய் அந்த ஜிப்லைன் வந்து நின்றுச்சான். அது வந்து லாங்கஸ்ட் ஜிப்லைன் அப்படிங்கிறனால வந்து அந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக எல்லாமே க்ளவுடு, நடுவில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க டீமுக்கும் வந்து அவ்வளோதான் அவங்க காணோம் அப்படின்னு நினச்சிட்டு கேமராலாம் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அதுதான் கொஞ்சம் என்னடா அது, ஒரு ஆளை வந்து விட்டுட்டு அப்படியே போகலாம் முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல. பட் அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நடுவில் மாட்டிக்கிட்டேன். அப்போ நடுவில் மாட்டிக்கிட்ட போது வந்து அவங்க வந்து டெத் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாங்களாம் அந்த கேமராவில். நான் வந்து அப்பா அம்மா நான் வந்து நான் இருப்பேனான்னு தெரியல, ஸோ நல்லா இருங்க பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி டெத் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தேன். அந்த வீடியோ கூட வந்து இருக்குது. ஸோ நான் வந்து அந்தளவுக்கு பயந்துட்டேன் லைஃப்பில். அதுக்கப்புறமா அது திரும்பவும் வந்து அது ஏதோ எப்படி காப்பாற்றிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பவும் க்ளவுட்ஸ் எல்லாம் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு நடந்து திரும்பவும் வந்து அவங்க அந்த ஜிப்லைனில் வந்து சர்ன்னு போயிருக்காங்க. அப்போ எல்லோரும் கேமராலாம் பேக் பண்ணிட்டாங்களா. அப்போ இங்கேருந்து கத்துறாங்களான்னா, எடுங்க கேமரா எடுங்க நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுத்து அதை வந்து ஷூட் பண்ணாங்களா. ஸோ இது எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, அந்த மாதிரி தான் வந்து நான் லைஃப்லேயும் வந்து இப்போது இந்த பிக் பாஸ் விட்டு வந்ததுக்கப்புறமா நான் அந்த ஜிப்லைனில் போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நான் ஸ்டக் பண்ணியிருக்கேன். பட் கண்டிப்பாக அதுலேருந்து நான் மீண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொன்னாங்க. ஸோ பயங்கரமான சப்போர்ட் இருக்குன்னு சொன்னாங்க. பட் இப்படியும் வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயத்தை இப்படி வந்து அவங்க கன்வே பண்ணது வந்து பார்க்க முடிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.